அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது வெறும் 10 முறை இந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள், பிறகு நடக்கும் மாற்றத்தை. இந்த வீடியோ பகுதியில் நம்ம சித்தர்களுடைய சக்தி எந்த அளவுக்கு அப்படின்னு செய்த முதல் நாளே உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு அற்புதமான முறையை பற்றி நம்ம பார்க்க போறோம். சித்தர்களுடைய பலன்கள், சித்தர்களுடைய நம்பிக்கை, சித்தர்கள் நம்ம கூட இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு தடைகளை உடைத்து வாழ்க்கையில வெற்றி பெற முடியும், நம்ம செல்லக்கூடிய காரியங்கள், நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றில முடியும் அப்படிங்கிற இந்த வீடியோவில் நான் கொடுக்கக்கூடிய முறையை நீங்க செய்து பார்த்த முதல் நாள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது, நீங்க எங்கேயாவது வெளியே போறீங்க, ஏதாவது ஒரு முக்கியமான வேலைக்காக போறீங்க, ஒரு இன்டர்வியூக்கோ ஒரு எக்ஸாமுக்கோ, இந்த மாதிரி எதுக்கு போறதா இருந்தாலும் சரி, ஏன் உங்களுக்கு கைக்கு வாராக்கடன் இருக்கு, நான் ரொம்ப நாளா அலைஞ்சு பார்த்துட்டுங்க, ரொம்ப நாளா போய் கேட்டு பார்த்துட்டேன், எனக்கு அந்த பணம் அவங்க கொடுக்கவே இல்லை, அந்த மாதிரி நீங்க போகக்கூடிய காரியம் முழுமையாக வெற்றி அடையணும் அப்படின்னா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த முறையை பண்ணி பாருங்க, 100% வெற்றி அடையும். ஏன்னா இந்த முறை பாத்தீங்கன்னா பல காலமாகவே நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் மற்றும் என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்க பண்றது தான் உங்களுக்கு நாங்க இதில் கொடுக்குறோம். இது நிச்சயமா உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ நம்ம இந்த முறை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். நீங்கள் ஏதாவது முக்கியமான காரியமாக போகிற அன்னைக்கு காலையில் குளித்த பிறகு உங்கள் பூஜை அறையில் போய் விநாயகரை முதல்ல மனதார வேண்டிக்கோங்க. விநாயகருடைய வேண்டுதல் முழுமையாக முடிச்ச பிறகு வீட்டு வாசலில் சித்தர்களுடைய காப்பு பாடல் மனதுக்குள்ளாரையே வாய்விட்டு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. மனதுக்குள்ளாரையே ஒரு 3 முறை சொன்ன பிறகு ஓமுங்கிற மந்திரத்தை நீங்கள் 10 முறை சொல்லணும். அந்த ஓமுங்கிறத எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, முதல் ஓமும் கடைசி ஓமும், அதாவது முதல்ல சொல்கிறப்பையும் நல்லா லாங்காக சொல்லணும், கடைசி டைம்லேயும் லாங்காக சொல்லிட்டு நடுவில் இருக்கக்கூடிய 8 ஓமை ஓம் ஓம் இப்படி நீங்கள் சொன்னால் போதும். அதாவது ஓம் இந்த மாதிரி முதல் ஓமும், அப்புறம் ஓம் 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 அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஓமும் அதே மாதிரி ஓம் இந்த மாதிரி நல்லா லாங்காக இழுத்து உங்களுடைய மூச்சு காற்றோட சேர்ந்து நீங்கள் சொல்லணும். இப்படி சொன்ன பிறகு நீங்கள் என்ன காரியத்துக்கு போனாலும் அந்த காரியம் 100% வெற்றியில முடியும். ரொம்ப சுலபமானது. நீங்கள் விநாயகரை கும்பிட்டுக்கோங்க. சித்தரோட காப்பு பாடல் உங்களுக்கு ஒரு கார்டியன் மாதிரி உங்களுக்கு செயல்படும். அதை சொன்ன பிறகு 3 முறை காப்பு பாடல் சொன்ன பிறகு ஓமுங்கிற மந்திரத்தை வெறும் 10 முறை சொல்லிட்டு நீங்கள் என்ன விஷயம் செய்தாலும் அடுத்தவங்க அதில் பாதிப்படைய மாட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயம் செய்தாலுமே அது உங்களுக்கு வெற்றியில முடியும். அனைவருமே இதை முயற்சி பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.